நள்ளிரவு நிலவரப்படி நாகைக்கு 330 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரியில் இருந்து 390 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக வானிலை மையம் தகவல். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 6 மணி நேரமாக மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக வானிலை மையம் தகவல். வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் எனவும் கணிப்பு. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து நாளை காலை கரையை கடக்கும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் போது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இனி புயலாக மாறாது. வலுவிழக்கும் வரை தற்போதுள்ள நிலையிலேயே நீடிக்கும் என தேசிய வானிலை மையம் அறிவிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற தேவையான காற்று குவிதல் இல்லாததே புயல் உருவாகாததற்கு காரணம் என வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நிலவிய காற்று முறிவும் புயல் உருவாகாமல் தடுத்துவிட்டதாக விளக்கம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். 6 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னைக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். டிசம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 4ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை என அறிவிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவில் பலத்த மழை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் பரவலாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்று அதிகபட்சமாக மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு. இன்று மாலை முதல் நாளை வரை வட கடலோர பகுதிகளுக்கு அதிகபட்சமாக மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிப்பு. அனைத்து மாநில டிஜிபிக்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இணைய குற்றம், செயற்கை நுண்ணறிவு கருவிகளால் ஏற்படும் சவால்கள் குறித்து ஆலோசனை. ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோர் டெல்லியில் அமித்ஷாவுடன் சந்திப்பு. மகாராஷ்டிர அமைச்சரவை குறித்து மகாயுதி கட்சிகளுடன் ஜே.பி. நட்டாவும் ஆலோசனை. மகாராஷ்டிர முதலமைச்சராக பதவியேற்கப் போவது யார்? மும்பையில் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஏக்நாத் ஷிண்டே தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பூந்தி தயாரிக்கும் இடங்களில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் சோதனை. லட்டுக்கான தயாரிப்பு, நெய்யின் பயன்பாடு மற்றும் தரம் குறித்து பல மணி நேரம் ஆய்வு. சம்பல் மசூதியில் தொல்லியல் ஆய்வுக்கு உத்தரவிட்ட உள்ளூர் நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க கோரிக்கை. ஷாஹி ஜாமா மஸ்ஜித் தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் பிரதமருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை. சிறுபான்மை இந்துக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது வங்கதேச அரசின் கடமை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வலியுறுத்தல். மணிப்பூரில் இன்று முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க மாநில அரசு உத்தரவு. வன்முறை காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2 வாரங்களுக்கு பின் கல்வி நிலையங்களை திறக்க ஏற்பாடு.
வங்கதேசத்தில் கைது செய்யப்பட்ட இந்து மத தலைவரை உடனடியாக விடுதலை செய்ய அந்நாட்டு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வலியுறுத்தல். வங்கதேசத்தில் வசிக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் பாதுகாப்பு அவசியம் என்றும் கருத்து. வங்கதேசத்தில் சிறுபான்மை இந்துக்களின் மீதான தாக்குதல் நீடிப்பதை கண்டித்து ஜெனீவாவில் ஆர்ப்பாட்டம். ஐநா மனித உரிமை கவுன்சில் அலுவலகம் அருகே திரண்டு வங்கதேச சிறுபான்மை அமைப்பினர் முழக்கம். வட தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு. வெள்ளிக்கிழமை மாலை முதல் 30ஆம் தேதி வரை வட கடலோர பகுதிகளில் அதிகபட்சமாக மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் கணிப்பு. வெள்ளி சனிக்கிழமைகளில் சென்னையில் விமான இயக்கங்கள் குறித்து பயணிகள் அறிந்து கொள்ள அறிவுறுத்தல். அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு விமானங்களின் நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகள் அறிவிப்பு. தமிழக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் யானைகளை பராமரிக்க வழிகாட்டு நெறிமுறை. 39 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது அறநிலையத்துறை. சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய திருப்பூர் மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உயர்த்தப்பட்ட வரிகளை திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தல். சொத்து வரி உயர்வுக்கு தமிழ்நாடு அரசுதான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் என அமைச்சர் KN நேரு கண்டனம். மத்திய அரசின் 15வது நிதி ஆணையத்தின் நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டு சொத்து வரி உயர்வுக்கு EPS காரணமாக இருந்தார் என்றும் குற்றச்சாட்டு. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 225 தொகுதிகளில் வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் சிராஜ் பாஸ்வான் பேட்டி. இடைத்தேர்தல் வெற்றி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என உறுதி. தொகுதி பங்கீட்டை கடைசி நாள் வரை காங்கிரஸ் இழுத்தடித்ததே தோல்விக்கு காரணம் என உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல்களை அதீத நம்பிக்கையுடன் காங்கிரஸ் எதிர்கொண்டதாக விமர்சனம்.